கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா 26:11. கர்த்தாவே, உமது கை ஓங்கியிருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கொண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனத்திற்காய் கர்த்தர் வைராக்கியம் கொள்கிறவர் என்று இந்த காலை வேளையிலே சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறார். உங்களுக்காக பேச யாரும் இல்லை, உங்களுக்காக வழக்காட யாரும் இல்லை என்று நீங்கள் அனாதையை போல தள்ளப்பட்டீர்களோ? இல்லை. கர்த்தரை நேசிக்கிற உங்களுக்காக அவருடைய கை ஓங்கி இருக்கிறது. கர்த்தரை நேசிக்கிற உங்களுக்காக அவருடைய நியாயம் வெளிப்பட காத்திருக்கிறது. கர்த்தரை நேசிக்கிற உங்களுக்காக சத்துருக்களை தேவன் வெட்கப்படுத்த போகிறார். சத்துருக்களை அக்கினியால் பட்சிக்க போகிறார். கலங்காதிருங்கள். அல்லேலூயா. எனவே எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய அன்பின் மேல, கர்த்தருடைய வசனத்தின் மேல வைராக்கியம் கொள்கிறோமோ, அதை காட்டிலும் பல மடங்கு வைராக்கியத்தை நேசமாய் பாசமாய் நம்மேல் வைத்து நம்மை எந்த சூழ்நிலையும் வெட்கப்படுத்தாதபடி, எந்த அக்கினியும் பட்சிக்காதபடி, எந்த வெள்ளங்களும் மோதி அடித்து கொண்டு போகாதபடி கர்த்தர் நம்மேல் ஆதரவாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மேல் கரிசனையாய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களுக்காய் வைராக்கியம் கொள்ளுகிற எங்கள் நேச பிதாவே, எங்கள் சத்துருக்களை பட்சிக்க இறங்கி வருகிற எங்கள் நியாயாதிபதியே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நியாயத்தையும் வழங்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.